சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அங்கே சாப்பாடு வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். அம்மா இல்லைடா, நான் ரகு வந்திருக்கேன். நீ ஏன்டா இங்கே வந்த? ஏன் ரூமுக்கு இதுக்கிட்ட வந்த? பில்லு போ. பில்லு போட்டா நாயே சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் ரவி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுடா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நீ முதல்ல வெளில போறியா இல்லையா? போகிறேன்டா போகிறேன். நான் என்ன ஒரு ரூம்லேயே படுத்து தூங்க போகிறேன்னா? கிளம்பிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நாம் 2 பேரும் சண்டை போடுறத அம்மாவும் அப்பாவும் பார்க்குறப்போ டெய்லியும் வருத்தப்படுறாங்கடா. நம்ம 2 பேரால் இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டது நடக்காமல் இருக்கணும். அவங்க நம்மளை நினச்சி டெய்லி ரொம்ப வருத்தப்படுறாங்கடா. அப்படி உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உனக்கு அப்படி என் மேலே என்னதான் கோவம்? அதை சொல்லி தொலையேன். ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் இப்படி உன்ட்டு பேசுகிறேன்னு? டேய் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா. நானும் ரொம்ப வருஷமாக உன்ட்ட கேட்டிருக்கேன். நீ இப்படியே தான் சொல்லிட்டுருக்க. எனக்கு என்ன விஷயம்னே தெரியல. நீ தான் சொல்லி தொலையேன். தெரியலண்ணா தெரிஞ்சுக்கோ. நமக்குள்ளே நடந்த பிரச்சனை என்னன்னு கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்கிட்ட வந்து சமாதானம் பேச வந்துட்ட. சமாதானம். டேய் நிஜமாவே தெரியலடா. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? ஏன்டா அப்படி பண்ணுற? ஒரு நிமிஷம். ஓ, இவன் பொண்டாட்டி வேற கூப்பிட்டு வந்திருக்கானோ? என்னடா அங்கே என்னத்தை பார்த்துட்ருக்க? அதானே பார்த்தேன். என்னைக்கு இல்லாத கரிசனையா இன்னைக்கு வந்து என்கிட்ட நல்ல மாதிரி பேசுறேன்னு பார்த்தேன். உன் பொண்டாட்டி சொல்லி தான் அங்கே வந்து பேசிட்டு இருக்கியோ நீ? வர பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்ட. சரியான பொண்டாட்டி தாசன் தான் போல நீ. யாரு உன் பொண்டாட்டி சொன்னாலா? போங்க போய் அவன்கிட்ட பேசுங்க. இப்படி தான் அவன் டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்பான். ஏதோ ஒரு காரணமாக வச்சு அவன் நம்மக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவன் சொத்தெல்லாம் அமுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாலா? அதுக்கு தானே இப்படி வந்து வலிஞ்சு பேசிட்டு இருக்க. வாய முடுறா நாயே. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள அணுவை பற்றி? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும், நமக்குள்ளே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இது இருந்தாலும் நீங்கள் போய் அவன்கிட்ட பேசுங்க, 2 பேரும் ஒன்று சேருங்கன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவள் அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசியிருக்கா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் முகம் கொடுக்காம அவளை அவாய்ட் பண்ணிட்டு போனது நீ. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை வாயை திறந்து சொன்னாதானே தீர்க்க முடியும். எனக்கென்ன உனக்கென்னு மூஞ்ச திருப்பிட்டு போனால் எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஏதோ சொன்னியே சொத்துக்காக வந்தீங்களான்னு. சொத்து நட சொத்து நீ சேர்த்து வச்சியா? இந்த வீட்டில் ஒன்றும் நான் சம்பாரிச்சது. அப்பாவோட சொத்தும் அம்மாவோட சொத்தும் இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். அதை நீ மறந்துட்டியா? சொத்து ஏல இப்போ சொல்ல நீ என் சொத்தப்பெல்லாம் உன் பேரில் எழுதி வச்சுட்டு நானும் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போகல. எங்களுக்கு தேவை சொத்து இல்லை, எங்களுக்கு தேவை சொந்தம் தான். அணு பால ரொம்ப சொம்பு தூக்காத. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. சி வாய முல்ல நாயே. நீ இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் திரும்பி எப்படி பேசுற நீ? அணுவை என்னெல்லாம் நினைச்ச? அம்மாக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாமே அணுதான், புரியுதா? அவள் உனக்கு அம்மா மாதிரி. அவளுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேச பழகிக்கோ. இதுக்கு மேலே அணுவை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன நான்லாம் மனுஷனாக இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. நீ எல்லாம் ஒரு காலமும் திருந்தவே மாட்டடா, ஒரு காலமும் திருந்திக்க மாட்டேன். அணு நேற்று ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பிரச்சனையை பேசி முடிங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. வருத்தப்பட்டனால தான் உன்கிட்ட வந்து பேசினேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உங்ககிட்ட வந்து பேசினதுக்காக. சை, இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் எவனாவது மனசை வந்து பேசுவான்? இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும். இனிமேல் அணுவை பற்றி ஏதாவது பேசணுன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், நடக்கிறதே வேற. சரி
வெளில போறியா முதல்ல? எப்பா நாடகம் உன் பொண்டாட்டியோட நாடகமும் கேட்க முடியல. நீங்க போற நாடகத்தை இந்த வீட்டில் உள்ளவங்க தான் நம்பணும். நான் நம்ப மாட்டேன். வெளில போ. நீ போறியா? இப்ப நான் வீட்டை விட்டு வெளில போட்டா சை, வெளில போ. நீ இந்த ரூம்ல நிக்கிறது என்னால எரிச்சலா வருது. சி, நீ எல்லாம் ஒரு ஆளு போல. நீ ஏன் அழுற? நீ ஏன் அழுற? நீ எதுக்கு அழணும்? அவன் தான் அழணும். நம்மள மாதிரி சொந்தங்களை பக்கத்துல வச்சுட்டு இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு மனுஷனா சொல்லு? சி, அவன்கிட்ட எல்லாம் போய் மனுஷன் பேசுவான். நீ அழாதானோ? நம்மளாம் இதுக்கு அழவே கூடாது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவன் தான் அழணும். இந்த பிரச்சனை தீரவே தீராதாங்க. ரகு, இல்லை ரகு, என்னல ஆச்சு? ஆனும் அழுதுட்டு இருக்கா, நீ மூஞ்சி வேற உருன்னு வச்சிருக்க. என்னல பிரச்சனை? என்னம்மா சொல்ல? இல்லை, ஒரே பிரச்சனை தான். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? என்னாலையும் உன் பையன் 2வது பையன் இருக்கான்ல, அவனாலையும் தானே பிரச்சனையேவும். அவங்கிட்ட போய் இன்னைக்கு என்னடா பிரச்சனை, இதை இப்பயே முடிச்சிருவோம் அப்படின்னு பேசுறதுக்கு போனோன்னா கட்டு கத்துறான். இவங்கிட்ட மனுஷன் பேசுவான். ஏன்பா ரகு அவங்கிட்ட போய் பேசுகிற? அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் தான் சரியாக பேச மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான்னு. ஏன்பா அவன்கிட்ட போய் வாயை கொடுக்குற நீ? சரி போங்க, போய் தூங்க. நாளைக்கு எந்திக்கணும்ல, அப்போ ஆஃபீஸ் போகணும்ல. விடு, இதை பெருசாக எடுத்துக்காத. அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நான் போய் பேசுகிறப்பா உள்ள. போங்கம்மா, போய் பேசுங்க. யார் பேசினாலும் அவன்லாம் திருந்த மாட்டான். போங்க உள்ள. ஏல என்னல இதெல்லாம்? ஏன்ல அப்படி ரகுட்ட பேசுன? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கால? ஏம்மா, நீ என்ன அவங்களுக்கு வக்காலத்தாமா? நீ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன்னா நான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வெளில போயிருப்பேன். அவங்ககிட்ட பேச போய் எரிச்சலா வருது. இனிமேல் சொல்லி வச்சுட்டேன், கண்ட நான் எல்லாம் என் ரூமுக்குள்ள வர்ற வேலையை வச்சுக்கூடாது, பார்த்துக்கோ. ஏன்ல இப்படி பேசுற? ரகு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இப்படி வந்திருக்க முடியுமால? கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கல. ஏன்ல அவகிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருக்க? வா, நீயும் இப்போ அவன் பக்கம் சேர்ந்துக்கிட்டியா? போ. சாப்பாடு வேண்டாம், ஒன்று வேண்டாம், தூரப்போ. அட பாவி, ஏல நீ நல்லா இருப்பேல, சாப்பாடு அப்படி கீழே தள்ளுற. ஏல அப்படி பண்ற ரவி? ஒன்னால எனக்கு நிம்மதியே போச்சுல ரவி. இவன் திருந்த மாட்டானு. வா, நம்ம ரூமுக்கு போலாம். நான் போறேன், வீட்டை விட்டு போறேன். நீங்க நிம்மதி இருங்கன்னா நான் போனாதான் உங்களுக்கு எல்லாம் நிம்மதி. ஏட்டி, எத்தனை நாளா இந்த சாக்ஸை காணான்னு தேடிட்டு இருந்தேன். இந்த கணக்கு பாரு. சே, இப்படி எங்கேயாவது உலாவரத்தான் அங்கங்கே சாமான் கிடக்கிறது தெரியுது. இந்தாகடி உங்க சாக்ஸு. இனிமே உங்களுக்கு சாக்ஸு யார் எடுத்துற போறா? உங்க அப்பன்ட்டே கேளுங்க. எனக்கு என்ன, நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேனே. எப்பா, ஏம்மா எங்கம்மா போறேன்? பரலோகத்துக்கு பாடி அந்தாளா. எப்போ இப்போ என்னப்பா செய்ய? அம்மா வீட்டை விட்டு போறப்போ ஏதாவது பண்ணுப்போ. என்னப்போ இப்படி நிக்கிற நீ? ஏ கண்ணூலா, அவ என்ன கண்ணூலா செய்றா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போப்பா, நீ இப்படி பண்ணிட்டே இருந்தனா அம்மா போயிடுவா. நான் வேணா பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறப்பா. பாட்டி தான் கரெக்டு. போடு கண்ணு, பாட்டியை வர சொல்லு கண்ணு. இவளை நம்மளாலாம் சமாளிக்க முடியாது. ஹலோ ஆச்சி, ஆச்சி. ஹலோ, யாரையா? நல்ல தூக்கத்தில் பானை பண்ணிக்கிட்டு யாரடியா? ஆச்சி, ஆச்சி, நான் தானே. உனக்கு பேர் இல்லையா? யாரு மேடையா? ஆச்சி, நான் தான் ஆச்சி. மரகதம் இருக்காங்களே, அவங்களோட பெரிய பொண்ணு பேசுகிறேன். சொல்லிட்டி சொல்லி. என்ன தூக்கத்தில் எழுப்பியிருக்க? என்ன வச்சியா? ஆச்சி, எங்கள் அம்மா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்கிற ஆச்சி. நீங்கள் வாங்க ஆச்சி. நீங்கள் வந்தாதான் எங்கள் அம்மா உங்கள் பேச்சு கேட்பா. எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்க ஆச்சி. என்னச்சி சாப்பிட்டு சும்மா உங்களால் கிடைக்க முடியாதாச்சி? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்களால. ஷவா. ஆமாச்சி, வாங்க ஆச்சி, ப்ளீஸ் ஆச்சி. உங்களுக்கு வேறு வேலை சொல்லிட்டா. சரி வை, வந்து தொலைகிறா. வந்துடுங்க ஆச்சி, ப்ளீஸ் ஆச்சி, தூங்கிடாதீங்க ஆச்சி, ப்ளீஸ். பிளீச்சு படாது சண்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ ப்ளீஸ் ஒன்று குறைச்சல். வைடி வந்து தொலைகிறேன். வை. அப்பா, எம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா. ஏம்மா இப்படி அனாவசியமாக பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா இருக்க முடியாதம்மா உன்னால? ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்?
அதை உங்கள் அப்பன்ட்ட போய் கேள. என்கிட்ட வந்து கேட்குறா. எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நிற்கிறாரு பாரு அந்த ஆள். யாத்தியா மறகுதா என்ன டீ ஆச்சியா? ஆச்சி நிலமைய பார்த்தீங்களா ஆச்சி? என்ன டீ ஆச்சி இப்படி நைட்டு நேரம் தூங்காம இப்படி சண்டை ஓட்டு கிடக்கீங்க? ஆச்சி இந்த ஆள் இருக்கிறான்ல ஆச்சி, என் கல்யாண நாள் கூட ஞாபகம் வைக்கல ஆச்சி. பிறந்த நாளும் ஞாபகம் இல்லை. பிறந்த நாளாவது விடுங்க ஆச்சி, கல்யாண நாளாவது ஞாபகம் வச்சிருக்கல ஆச்சி. வாஹா இது ஒரு பிரச்சனைன்னு யாத்தி சொட்ட. கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் என்னையவே யாரையும் கேட்டுட்டாண்டி. உன் புருஷனோட பரவாயில்ல, உன் கல்யாண நாள் தாண்டி தெரியலங்கிறான். விடுட்டி. என்ன ஆச்சி போங்க ஆச்சி, யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாழ்றாங்க. என் வாழ்க்கையை பாருங்க ஆச்சி. இந்த வளர்ந்து நிற்கிது பாருங்க ரெண்டும் தடி மாடு மாதிரி. இதுகளுக்கு நான் எவ்வளோ நாள் சோத்த பொங்கி வளர்த்து செஞ்சு இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். என் கல்யாண நாள ஞாபகம் இல்லைன்ட்டார. ஷோபா எட்டி விட்டு தொலைட்டி. இது ஒரு பிரச்சனை. இதுக்கு பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டேன். ப்ளீஸ்மா போவாதம்மா. பேட்டிகளாச்சி என் பிள்ளைகள் அருமையா பெற்ற 2 பிள்ளைகளும் எப்படி நிற்கிடுங்க பாரு ஆச்சி. நிற்கதி இல்லாம ஆள் இல்லாம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் பாருங்க இந்த ஆள் எப்படி குட்டிக்கல்லு மாதிரி நிற்கிறான்னு ஒரு வார்த்தையாவது சாரின்னு கேட்டாரா பாருங்க. நான் போறேன் ஆச்சி, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இங்கே மனுஷன் இருப்பான், நான் போறேன். ஏட்டி இக்கோ இக்கோ என்னக்கா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் இருக்கேன். திருட வந்துட்டானா? தள்ளுங்கோ இக்கோ தள்ளுங்க, போட்டு தள்ளிடுவான். இவளுகளுக்கு யாரு டீ சொன்னதையா? நான் தான் ஆச்சி பதட்டத்தில் உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டு ஆனால் பொண்ணத்தைக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா ஆள் இருந்தால் எங்கள் அம்மா போக மாட்டான்னு தான். ஆனால் இவங்க இப்படி வருவாங்கன்னு நினச்சி பார்க்கலையே. வெள்ளங்கிட்டி வெள்ளங்கும் சும்மா இருந்துக்கலாம் இல்லாட்டி இவளுக்கு ஒரு ஆளுன்னு இவள்களை கூப்பிட்டு இப்போ இவள்களை சமாளிக்க ஒரு ஆள் வேணுமே. ஐயா அதுக்கு என்னட்டி இவ மரகட்டுக்கும் புருஷனுக்கும் தாண்டி சண்டை. இதுக்கேண்டி கம்பெல்லாம் எடுக்கிட்டு வந்திருக்கீங்க? அது இல்லாச்சி, அக்கா வீட்டில் சண்டைன்னாங்களா, அதை அவசர அவசரமாக கம்பை தூக்கிட்டு வந்துட்டோம். அது சரி. ஏல ஆறுமுகா உன்னை அடியோடு கொண்டு போகிறதுக்கு தான் கம்பை தூக்கிட்டு வந்திருக்காளிய. ஒரே சிரிப்பு தால உன்னார. அண்ணே தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டோன்னே கம்பை, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. அது சரி, போதுமா கிளம்புங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுமா, உங்களை வச்சுக்கிட்டு. என்ன பொண்ணு நீங்களா? பிரச்சனைனா உடனே கம்பை தூக்கிட்டு வருவீங்களா? சே, எனக்கு வீட்டை விட்டு வெளில போகிற மூடே போயிடுச்சு. சண்டை போடுற மூடே போயிடுச்சு. போங்க போய் தூங்க எல்லாரும். நான் போய் தூங்க போகிறேன். போங்க டீ போங்க, வேடிக்கெல்லாம் முடிஞ்சது. இது என்ன இங்கே எட்டி பார்த்துக்கிட்டு போங்க, வீட்டை பார்த்து பாவான். சாரி ஆச்சி, சாரி அண்ணே. ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இல்லை சுவாரி வர சுவாரி. போங்க டீ. ஏட்டி பெரியவளா கதவை புட்டிட்டு தூங்கு, இல்லைன்னு 2ஆவது இடம் உங்கள் அம்மா வீட்டை விட்டு போகிறேன்னு கிளம்பிட போகிறா. இனியெல்லாம் நாங்கள் வரமாட்டேன்டி, எங்களுக்கு தூக்கம் வருதே. எப்போ வாப்பா தூங்க போவோம். அடி பாவி, பிரச்சனையே இல்லாத விஷயத்த இப்படி பிரச்சனையாக்கி என்னை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டு அடி பாவி. நீ ஏண்டி அழுற? உன்னே கட்டினதுக்கு நான் தான் அழணும். ஐயோ. ஏய் ஐஷு அண்ணனை பாத்தியா? ஏய் ட்ரெண்டிங் சாங்கடி. அண்ணனை பாத்தியா? இப்போ பாரு. அண்ணனை பாத்தியே அப்பாத்தி கே 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 அப்பாத்திய அப்பாத்தி கே கே கு அப்பாத்திய அப்பாத்தி தூ தூ தூட் அப்பாத்திய. அடிச்சி வாய முடுங்கடி. ஏய் ஐஷு நான் கேட்டது உங்கள் அண்ணனை பார்த்தியான்னு. அப்போ இருந்து ஷாலினியை தான் அங்கே நின்றுட்டு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அதான் தெரிஞ்ச கதையடி. இது ஏண்டி என்கிட்ட கேட்குற? அவன் தான் சின்ன வயசுலேருந்தே அவன் பின்னாடி வரட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்ன? இதை பற்றி கேட்டு நீ என்ன பண்ண போகிற? அவன் மட்டும் பார்த்துட்டு போகிறான். நானும் அப்போ இருந்து பார்த்து தான் இருக்கேன். ஷாலினியை வச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஏய் ஷாலினி நீ பார்த்தியாடி? பார்த்தேன். பாத்தியா? என்னடி சொல்கிற? இல்லட்டி அவன் என்னைய பார்க்குறானான்னு பார்க்குறேன்டி. ஒருவேளை அவன் என்னை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்னை பார்க்காம இருக்க என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்டி. இது என்ன டீ?
புதுக்கதையா இருக்கு. நீ அவன் உன்னை பார்க்கணும்னு பார்க்குறியா இல்லை பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறியா? என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையா? இப்போ நான் அவனை பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன், அவனும் டேரக்டாக என்னை பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன், நான் பார்க்குறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அவன் பார்க்காத நேரம் அவன் என்னை பார்க்குறானான்னு பார்த்துட்டு அப்புறம் அவன் நம்ம சைடு பார்க்குறப்போ நான் அவன் சைடு திரும்பாமல் என்னை பார்த்துக்கிறேன். எதை சொல்கிற? புரிஞ்சிச்சு, விட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீயே இவ்வளோ கவலைப்படுற. உன் நாட்டை சொல்லு, உன் அண்ணன் பார்க்குறானா இல்லையான்னு அவள் செக் பண்ணி சொல்லிட மாட்டா? என்ன ஐஜு, நீ சொல்லிடுவல்ல? இதுக்கு தாண்டி எங்கள் அப்பா எனக்கு காலேஜ் காசு கட்டி படிக்க வைக்கிறான், வேறு வேலை இல்லை. என்னட்டி உன் வருங்கால நாத்தனாரை இப்படி பேசலாமா? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. எனக்கெல்லாம் ஷாலினி என் வீட்டுக்கு வர்றது டபுள் ஓகே தான். ஆனால் ஷாலினி எங்கள் அண்ணனை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோ. தண்ணி அடிப்பான், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோ. வேறு நல்ல பையன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் உனக்கு. என்ன ஷாலினி, உன் நாத்தனாரே பர்மிஷன் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? ஏய் சும்மா இருங்கட்டி. நான் அவனெல்லாம் கட்ட மாட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கட்டுவேன். பார்ப்போம் யாரை கட்ட போகிறீங்கன்னு. நாங்களும் இங்கே தானே இருக்க போகிறோம், பார்ப்போம். பார்க்குறது இருக்கட்டும், மத்தியானம் எக்ஸாம் இருக்குது, மூடிட்டு படிங்க. நாங்கள் என்னைக்கு படித்தோம்? எழுதுவான், வர்றது வரட்டும், என்ன அதானே? டேய் மச்சான் போதுண்டா, அப்பயே இருந்து வச்சக்கன் வைக்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்க. அவ தான் உன்னை பார்க்க மாட்டேங்கிறாளே. என்னடா லவ்வில் இதெல்லாம் சகிச்சோம். அவள் பார்க்கணுன்னு தான் நான் பார்க்கணுமா என்ன? அவள் பார்க்கலனாலும் நான் அவளை பார்ப்பேன். அது சரி. என்னாச்சுல்ல, உன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சவுப்பாக இருக்கு. நைட்டெல்லாம் வீட்டில் ஒரே பாரா. உனக்கு என்னப்பா பெரிய ஆள் நீ? டேய் இல்லைடா, தூங்கலடா. நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். அந்த பிரச்சனை தான், எப்போ பார்த்தாலும் வீட்டில் அதே பிரச்சனை தான். எரிச்சலாக இருக்குது. வீட்டை விட்டு வந்துடலாமான்னு பார்க்கேன், ஆனால் தங்க தான் ஒரு இடம் இல்லை. டேய் மச்சான், உன் வீட்டுக்கு வரட்டா? ஓகே வாடா உனக்கு? என்ன மச்சான் இப்படி கேட்ட? வீடு ஃபுல்லாக இடம் தான், உனக்கு இல்லாத இடமா? நீ வாடா. நான் இப்போ ஒரு பெரிய இடத்துல தானே தங்கியிருக்கேன். நல்லா இருக்கும்டா, நல்ல பெரிய கிரவுண்டு, காத்தோட்டம்லாம் நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் கொசு கடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு மாட்டு கொட்டா இருக்குடா, அது பக்கத்தில் தானே என்னை படுக்க போட்டிருக்காங்க. பக்கத்தில் 2 மாடு தான் படுத்துருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், 2 பேரும் ஜோடியாக படுத்துக்கலாம். நம்ம 2 மாடு, அந்த பக்கம் 2 மாடு, ஒரே கூத்தாக இருக்கும். என்னடா நக்கலா? பிறகுனடா, நான் காலேஜில் இத்தனை அரியர் வச்சுருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அப்பா உனக்கு எதுக்குடா ரூம்பு, போய் மாட்டு கொட்டாயில் படுன்னு அங்கே போய் படுக்க விட்டுட்டாருடா. இப்போவே நிலைமை இப்படி இருக்குது சொல்லியிருக்காருடா. நீ இப்போவாது உன்னை மாட்டு கொட்டாயில் படுக்க விட்டுருக்கேன், நீ பாஸ் ஆகலன்னு உன்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவோன்னு சொல்லியிருக்காருடா. இதில் இந்த லட்சணத்தில் நீ என் வீட்டில் வந்து இடம் கேட்குற விளங்கும். இப்படி பாஸ் ஆக மாட்டேடா, என் வீட்லையாவது உனக்கு இடம் தரேன், வந்து சேர்ந்துரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்கள் வீட்லையாவது படுக்க இடம் கொடுத்துருவீங்க, உங்கள் வீட்டில் அதுவும் இல்லை. சரிடா, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ அந்த பூமாரி பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு அந்த ஜானுவை பிடிச்சிட்டு இருக்க? அதுவா, அது பெரிய கதைடா. அந்த கதை கேட்டான கூத்தாக இருக்கும். அப்படியா? சொல்லு பார்ப்போம் அந்த கதையா. ஒரு நாள் பூமாரியை பார்த்து எப்படியாவது நம்பர் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தேன். அவள் எங்கேயோ இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தா. பூமாரி என்ன வேணும்? ஐயோ, ஸ்டார்டிங்கே இவ்வளோ டெரராக கேட்குறாளே, இவகிட்ட எப்படி நம்பர் வாங்க போகிறோம்?